வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க தான். டாக்டர் சார் ஒருத்தவங்க இடையில கேட்டுக்கிடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்பப்போ ஸ்டாக்ஸ் பற்றி போடுற இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு. அதான் டிமேட் இருக்கான்னா பார்த்துக்குங்க. டிமேட் இருந்ததுன்னா நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலான்ட்டு விக்ரம் சோலார் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ லோவில் இருக்கிறதுனால 20லேருந்து ஒரு 40 ஷேர் வரைக்கும் வாங்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் முடிஞ்சு 30 நாளில். ஜி ஷிப்பிங் அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்தப்போ அது 1590 போச்சு. ஹை 1700 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 1300 இருக்குது. 10-20 ஷேர் வாங்கலாம். வாரி எனர்ஜி அதே மாதிரி 3400 இருந்தது. அப்புறம் 3000 வந்தது. இப்போ 2720 இருக்குது. ஸோ அதில் வாங்கலாம். நாட்கோ ஃபார்மா 950 வரைக்கும் ரிசல்ட் சரியில்லாமல் தான். அப்புறம் இப்போ 900 இறங்கியிருக்கு. 1100 ஈஸியாக போகாது. குட்லக் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ 1500 தான் இருந்தது. ஆனால் 1650 வரைக்கும் போச்சு. இப்போ தான் இறங்கி 1330 இருக்குது. ஸோ திருப்பி ரெக்கார்ட் டேட்டு வந்துருச்சுன்னா திருப்பி அது ஏறிடும். கேபிஇஎல் அன்னைக்கு நான் பார்த்தேன், ரொம்ப லோவில் இருந்தது. நான் முதல்ல ஒரு 20 ஷேர் வாங்கினேன், அப்புறம் ஒரு 20 ஷேர் வாங்கினேன். இப்போ இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சது. 7% ஏறி இருக்குது. நல்லா போகும். அது 350க்கு மேலெல்லாம் போகும். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் இப்போதைக்கு அது கொஞ்சம் லோவில் இருக்குது. 670 அந்த மாதிரி 800 வரைக்கும் போச்சு. டர்பைன் அதே மாதிரி 750 வரைக்கும்லாம் போச்சு. இப்போ 600 கிட்ட வந்தது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் 440 வரைக்கும் போச்சு. இப்போ 390 கிட்ட இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸும் அதே மாதிரி 3100 இருந்தது தான். இப்போ இறங்கி இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணலாம். வால்சந்த் நகர் திருப்பியும் இறங்கி இருக்குது. 280 அண்ட் அபோவ் போனது. 220 கிட்ட வந்திருக்கு. D6 டிஃபென்ஸில் ரொம்ப ஏறாமல் இருக்குது ஸ்டாக்கில், அதுவும் ஒன்று. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணலாம். வேதாந்தா எம்ஓஎல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இறங்குச்சு. ஸோ கன்சிடர் பண்ணலாம். என்சைம்ஸ் அவங்க பைபேக் 500 பட் டெண்டர் ஆஃபர் கிடையாது. ஓப்பன் மார்க்கெட்டில் தான் வாங்குறாங்க. அதனால் ஏறும். அட்டுலாட்டோ வாங்கலாம். அது விஜய் கடியாவோடைய ஸ்டாக்குங்க கூட. ஓரளவுக்கு இப்போது நல்ல ரிசல்ட் வந்துமே எல்லாம் ரொம்ப ஏறலை. இது போகவும் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. எல்லாத்தையும்லாம் வாங்கினோன்னா ஏகப்பட்ட பணத்தை உள்ளே போட வேண்டியிருக்கும். அதனால் இதை மட்டும் நான் ஃபார்வர்ட் பண்ணேன், கன்சிடர் பண்ணலாம்னு.